ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, லிட்டர் டேர்ம்ஸில் தேர்ட் பர்சன் நெரேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் நெரேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். A narrative or mode of storytelling in which the narrator is not a character within the events related but stand outside those events. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நெரேட்டருக்கும் கதைக்கும் சம்மந்தமே இருக்காது, தேர்ட் பர்சனாக அவர் இருப்பார். அதாவது அவுட் சைடு, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்க தான் வந்து நெரேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேர்ட் பர்சன் நெரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெரேட்டர் ரெஃபர் டு அதர்ஸ், ஹீ ஷீ தே. அதாவது நெரேட்டர்ஸ் வந்து கனெக்டிவிட்டிலே இருக்க மாட்டார், அது அவருக்கும் வந்து கேரக்டர்ஸுக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ அதனால் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஷீ ஹீ தே அப்படின்ட்டு அந்த கதைக்குள்ளே உள்ள கேரக்டர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. தேர்ட் பர்சன் நெரேட்டர்ஸ் ஆர் ஆஃப்டன் ஆமினிஸ்டியன்ட் ஆர் ஆல் நோயிங் அபவுட் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் நெரேட்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆல் நோயிங் அதாவது அதை பற்றி என்ன, யார் அந்த கேரக்டரு, எந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க, எந்த கேரக்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எல்லா சம்மந்தமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்க தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேர்ட் பர்சன் நெரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு ஆல்.